இந்திய திரு அவை இன்று பெருமகிழ்ச்சி அடைகின்றது. கத்தோலிக்க ஆயர்களுடைய பரிந்துரையை ஏற்று திரு அவையினுடைய திருவழிபாடு மற்றும் அருளடையாள ஒழுங்குசார் பேராயமானது நம்முடைய மண்ணின் மறை சாட்சி புனித தேவசகாயம் அவர்களை இந்தியாவிலுள்ள பொதுநிலையினருடைய பாதுகாவலராக அங்கீகரித்திருக்கின்றது. இந்த நாளிலே நாமெல்லாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலே திருத்தந்தை லியோ அவர்களுடைய இந்த அதிகாரப்பூர்வமான ஆணையை நம்முடைய இந்திய நாட்டிலே உள்ள அனைத்து பொதுநிலையினர் பணிக்குழுவினரும் இன்று வாரணாசியிலே கூடி பொதுநிலையினர் பணிக்குழுவினுடைய ஆண்டு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே வாரணாசி மறை மாவட்டத்திலே உள்ள தூய மரியன்னை பேராலயத்திலே திருப்பலியின் பொழுது திருத்தந்தை லியோ அவர்களுடைய இந்த அதிகாரப்பூர்வமான ஆணையானது இன்றைக்கு இந்திய அளவிலே இன்றைக்கு அறிவிக்கப்படுகின்றது. குழித்துறை மறை மாவட்டத்திற்கு இது மாபெரும் மகிழ்ச்சியூட்டுகின்ற ஒரு நற்செய்தி. காரணம், நாம் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற இந்த இடத்திலே, இந்த மண்ணிலே, இந்த புனித நட்டால மண்ணிலே நம்முடைய மறை சாட்சி புனித தேவசகாயம் பிறந்த இந்த இடத்திலே, வளர்ந்த இந்த இடத்திலே தன்னுடைய வாழ்வாலும் பணியாலும் அவர் மாட்சி பெற்றிருக்கின்றார். ஒரு பொதுநிலை புனிதராக உயர்ந்திருக்கின்ற, மாட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற நம்முடைய புனிதர் மீண்டும் இன்றைக்கு ஒரு புது நிலையை அடைகின்றார். இந்திய அளவிலே உள்ள பொதுநிலையினருடைய பாதுகாவலாக அவர் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். எனவே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்திய திரு அவையோடு உலக திரு அவையோடு இணைந்து நாம் இறைவனை புகழ்வோம், இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவன் நமக்கு கொடுத்த மாபெரும் கொடையாகிய புனித மறை சாட்சியினுடைய பாதுகாவலிலும் அரவணைப்பிலும் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சிறப்பாக வழிநடத்த இந்த புனித திருப்பலியிலே நாம் இறைவேண்டல் செய்வோம். இன்று வாசிக்க கேட்ட அருமையான நற்செய்தி பகுதி, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த பலன் தரும். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் அது மிகுந்த விளைச்சலை தரும். இது நம் ஆண்டவர் இயேசுவினுடைய தியாக வாழ்க்கையை இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்வு பெற வேண்டும், அதை நிறைவாக பெற வேண்டும். நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு இந்த உலகத்திற்கு வந்தேன், அதுவும் நிறை வாழ்வை பெறும் பொருட்டு வந்தேன். நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இந்த உலகத்திலே இல்லை என்று தன்னுடைய சொந்த உடலை, உயிரை பலியாக கையளித்து இந்த உலகத்திற்கு விடுதலையை தந்த, மீட்பை தந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தை, அர்ப்பணத்தை இந்த நற்செய்தி வரிகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை பொறுத்தவரையிலே மடிவது என்பது, கோதுமை மணியாக மண்ணில் மடிவது என்பது மாட்சிப்படுத்தப்படுவதற்காக. எனவேதான் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக, ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக இந்த உலகத்திலே உள்ள மனுக்குலம் வாழ்வு பெற வேண்டும். இந்த உலகத்திலே உள்ள மனிதர்களெல்லாம் வாழ்வு பெற்று அவர்கள் இறைவனோடு இரண்டர கலந்து உறவில் மகிழ வேண்டும் என்ற ஒரு பேராற்றலோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய
சொந்த உயிரையே அவர் கையளித்தார். நம்முடைய மண்ணின் மைந்தர் மறை சாட்சி புனித தேவசகாயத்தினுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது, அவருடைய நம்பிக்கை வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, நாமெல்லாம் ஆச்சரியப்படுகின்றோம். ஒரு சாதாரண மனிதன் இந்த அளவுக்கு ஒரு லட்சிய தெளிவுள்ள ஒரு வாழ்க்கையை, ஒரு தெளிவான குறிக்கோளோடு ஆண்டவர் இயேசுவை முழுமையாக ஆதாயமாக்கி கொள்ளி வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ முடிந்தது என்று நமக்கெல்லாம் எண்ண தோன்றுகின்றது. இந்த இடத்திலே, இந்த நட்டாலம் புனித மண்ணிலே, செல்வமும் செல்வாக்கும் நிறைந்த ஒரு குடும்பத்திலே பிறந்து திருவிதாங்கூர் அரண்மனையிலே மாபெரும் பொறுப்புகளை எல்லாம் ஏற்ற அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? பல்வேறு விதமான பிரச்சனைகள், குடும்பத்திலே பிரச்சனைகள், குடும்பத்திலே இழப்புகள். நான் துண்டு துண்டாக வெட்டப்பட்டவனைப் போல வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகின்றார் நம்முடைய புனிதர் தேவசகாயம். அந்த அளவுக்கு குடும்பத்திலே வேதனைகள், அந்த அளவுக்கு குடும்பத்திலே இழப்புகள். இந்த நேரத்திலே தான் ஆண்டவர் அவருக்கு ஒரு அருமையான நண்பராக டச்சு தளபதி டெலனாயை கொடுக்கின்றார். அவருடைய அன்பு கிடைத்தது, அவருடைய நட்பு கிடைத்தது. அதைவிட மேலாக அவர் இறைவனை பற்றி அறிவதற்காக கடவுள் கொடுத்த ஒரு ஞான தந்தையாகவே அவருக்கு இருந்தார் என்று சொல்ல வேண்டும். திருவிவிலியத்திலே உள்ள யோபுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை, யோபுபட்ட வேதனைகளை, துன்பங்களை எல்லாம் எடுத்து சொல்லி, அந்த வேதனைகளுக்கு மத்தியில் அவர் எப்படி பல மடங்கு திரும்பி இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டார் என்ற ஆழமான இறை நம்பிக்கையை அவருடைய உள்ளத்திலே ஊட்டி, ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையையும் அவருடைய கொள்கைகளையும் போதனைகளையும் அவருக்கு கற்பித்து, அந்த தேவசகாயம் 33 வயதிலே திருமுழுக்கு பெறுகின்றார். ஆண்டவர் இயேசுவை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். எதிர்ப்புகள், ஏளனங்கள், எதிர்ப்புகளும் ஏளனங்களும் அன்றைக்கு மன்னனிடமிருந்தும் உயர்குடி மக்களிடமிருந்தும் எழுகின்றது. கொடுமைக்கு மேல் கொடுமை, சித்திரவதை செய்யப்படுகின்றார். 24 இடங்களுக்கு இழுத்துச் செல்லப்பட்டு தடிகளால் அடிக்கப்படுகின்றார். அடிக்கப்பட்ட இடத்திலே ஏற்பட்ட காயங்களிலே மிளகு தூளை வைத்து தேய்க்கின்றார்கள். ஆனாலும் கொஞ்சம் கூட அவருடைய நம்பிக்கை வாழ்க்கையிலே அவர் குன்றி போனவர் அல்ல. ஆழமான இறை நம்பிக்கை. ஆண்டவர் அவரை, அன்புக்குரியவர்களே, ஒரு ஆழமான இறை நம்பிக்கையிலே வளர்வதற்காக அவர் செய்தார். அந்த அளவுக்கு அவர் இறைவனோடு ஆழமான நெருக்கமான ஒரு உறவு கொண்ட ஒரு மனிதராக இருக்கின்றார். எனவேதான் அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஆழமான தன்னுடைய நம்பிக்கையின் மூலம் இன்றைக்கு உலக அளவிலே உயர்ந்து நின்று நம்முடைய வாழ்க்கையெல்லாம், நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையெல்லாம் நாம் வளர்த்து கொள்வதற்கு நமக்கு மாதிரி காட்டுகின்ற ஒரு மாபெரும் மறை சாட்சியாக, புனிதராக அவர் இன்றைக்கு உயர்ந்து நிற்கின்றார். இன்றைக்கு வாசிக்க கேட்ட முதல் வாசகம், இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டது, நான் உன்னை புடமிட்டேன். எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகத்திலே சொல்லப்படுகின்ற அருமையான இறை வார்த்தைகள், நான் உன்னை புடமிட்டேன், நான் உன்னை தேர்ந்து கொண்டேன், துன்பம் என்னும் உலை வழியாக நான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று கடவுள் சொல்லுகின்றார் எசாயா இறைவாக்கினருக்கு. இதே வார்த்தைகள் நம்முடைய அன்பு புனிதர், நம்முடைய அன்பு மறை சாட்சி தேவசகாயம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, எப்படிப்பட்ட வேதனைகள், துன்பங்கள், அவர் துன்பத்தினால் புடமிடப்பட்ட ஒரு மனிதராக இருக்கின்றார். ஆனால் எதையும் நினைத்து அவர் கலங்கவில்லை. புனித பவுலடியார் அருமையாக சொல்லுவது போல,
இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகின்றேன். வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு துணிவும் பணிவும் கொண்டிருந்த அந்த தூய பவுலடியாரை போல இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக அனைத்தையும் குப்பை என கருதியவராக நம்முடைய புனிதர், நம்முடைய மறைசாட்சி தேவசகாயம் இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, அவருடைய வாழ்வானது மாபெரும் நம்பிக்கை வாழ்வாக, ஒரு வீர நம்பிக்கை வாழ்வாக, ஒரு மேலோட்டமான நம்பிக்கை அல்ல, ஒரு வேரோட்டமான ஆழமான இறை நம்பிக்கை வாழ்வாக இருக்கிறது. அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து கடவுள், நான் உனக்கு காட்டுகின்ற இடத்திற்கு போய் என்று சொன்ன பொழுது அவர் எவ்வாறு சென்றாரோ, அனைத்தையும் இழந்து விட்டு சென்றாரோ, அதே போல எல்லாவற்றையும் இழந்துவிட்டு இயேசுவுக்காக எதையும் இழக்க தயார் என்ற துணிச்சலான நம்பிக்கையோடு நம்முடைய புனிதர் அன்புக்குரியவர்களே இறைவனை நோக்கி அவர் பயணம் செய்தார். அந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். எந்த கொள்கையோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ அந்த கொள்கையை இறுதி வரை கடைபிடிக்கின்ற ஒரு மாமனிதராக அவர் இருந்திருக்கின்றார். பொதுநிலையினருடைய பாதுகாவலர் என்று இன்னும் அறியப்படுகின்ற தாமஸ் மோருடைய வாழ்க்கையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். தாமஸ் மோருடைய வாழ்க்கை இங்கிலாந்து நாட்டிலே உள்ள ஒரு மாபெரும் மறைசாட்சி என்று போற்றப்படுகின்ற தாமஸ் மூர் 4 குழந்தைகளுக்கு தகப்பனாக இருந்தார். அன்றைக்கு அந்த சமூகத்திலே, அவர் வாழ்ந்த சமூகத்திலே நடந்த தீமைகளை, நடந்த அநீதிகளை சுட்டி காட்டுகின்றார். 8ஆம் ஹென்றி மன்னன் இங்கிலாந்து நாட்டிலே தவறாக நடந்து கொண்ட பொழுது, தவறாக இன்னொரு மனைவியை வைத்து கொண்ட பொழுது, இது சரி அல்ல என்று சொன்ன காரணத்தினால் அவர் மீது தேச துரோக குற்றச்சாட்டு சாட்டப்படுகின்றது. கொலை களத்திற்கு இழுத்து செல்லப்படுகின்றார். தூக்கு மேடைக்கு தாமஸ் மூர் அழைத்து செல்லப்படுகின்ற வேளையிலே அவருடைய அன்பு பிள்ளைகளெல்லாம் தாமஸ் மூரை பார்த்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் இறைவனை மறுதலித்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். நீங்கள் உங்களுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்கி விடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர் சொன்ன அருமையான வார்த்தை, என்னுடைய முதல் ஊழியம் ஆண்டவருக்கே. நான் என்னுடைய மன்னனுக்கு ஒரு நல்ல ஊழியன்தான், ஆனால் நான் கடவுளுக்கு ஒரு முதல் ஊழியன் என்று சொல்லி தூக்கு மேடையிலே ஏறி கொள்கைக்காக, ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பொதுநிலையினரின் பாதுகாவலர், இந்திய நாட்டினுடைய பொதுநிலையினரின் பாதுகாவலராக இன்றிலிருந்து போற்றப்படுகின்ற, புகழப்படுகின்ற, பெருமைப்படுத்தப்படுகின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் மறைசாட்சி புனித தேவசகாயம் இந்த திருவிதாங்கூர் மண்ணிலே காணப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள், கொடுமைகள், குறிப்பாக தீண்டாமை என்ற கொடுமை, பல்வேறு விதமான ஜாதி கொடுமைகள் அல்லது ஜாதிய மேலாதிக்கம், இவைகளையெல்லாம் எதிர்த்து போராடி சமத்துவம் இந்த மண்ணிலே வளர வேண்டும், சமூக நீதி இந்த மண்ணிலே மலர வேண்டும், மனித நேயம், மனித மாண்பு இந்த மண்ணிலே மலர வேண்டும் என்பதற்காக அன்புக்குரியவர்களே தன்னுடைய நம்பிக்கை வாழ்க்கையினால் வாழ்ந்து காட்டியவர். நம்பிக்கை வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு குறுகிய வட்டத்திலே இருக்கின்ற ஒன்று அல்ல, மாறாக இறை நம்பிக்கை வாழ்வு என்பது என்னை கடந்து இந்த சமூகத்திலே நடக்கின்ற அநீதிகளை, அக்கிரமங்களை, அட்டூழியங்களை எல்லாம் நான் பார்த்து அதற்காக ஈடுபட்டு உழைப்பது, குரல் கொடுப்பது, இந்த உலகத்திலே அன்புக்குரியவர்களை இந்த சமுதாயத்திலே மனித உரிமைக்காக உழைப்பது என்பதை அவர் தெளிவாகவே தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து காட்டினார். எனவேதான் அவரை மனிதர்கள் ஏளனம் செய்த பொழுதும் கூட அவர் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. சாதாரணமாக அன்றைக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே ஏழைகள் அல்லது தாழ்த்தப்பட்டவர்கள் என்று கருதப்பட்ட அந்த மக்களோடு மக்களாக சென்றார்.
அவர்களோடு அமர்ந்தார், அவர்களோடு உணவுண்டார், அவர்களை மதித்தார், அவர்களை நண்பராக்கினார், அவர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தார். இப்படியாக ஒரு புதிய சமுதாயம் மலர்வதற்காக, ஒரு சமத்துவ சமுதாயம் மலர்வதற்காக குரல் கொடுத்த ஒரு மாபெரும் நம்பிக்கையாளராக, அதற்காக தன்னுடைய இன்னுயிரையே பணயம் செய்த ஒரு மாபெரும் மறைபணியாளராக, புனிதராக, நம்முடைய பாதுகாவலர், நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதன்மை திருத்தலத்தினுடைய பாதுகாவலராக இருக்கின்ற புனித தேவசகாயம் இருக்கின்றார். அவர் திருமுழுக்கு வாங்கினார், நாமும் திருமுழுக்கு வாங்கி இருக்கிறோம். திருமுழுக்கு வாங்கியதை வாங்கி அப்படியே வைத்துக்கிட்டு அவர் இருக்கவில்லை. திருமுழுக்கு பெற்றார், பெற்ற திருமுழுக்கை வாழ்க்கையாக மாற்றினார். நாம் எல்லாருமே இன்றைக்கு திருமுழுக்கு என்ற அருளடையாளத்தை பெற்றிருக்கின்றோம். திருமுழுக்கு என்ற அருளடையாளத்தின் பொழுது அன்புக்குரியவர்களே, நாம் ஆவியினுடைய அந்த கொடையால் நிரப்பப்பட்டு திரு அவையிலே அங்கத்தினராக, கடவுளினுடைய பிள்ளைகளாக நாம் எல்லாம் மாறுகின்றோம் என்று சொன்னால், நம் ஒவ்வொருவருக்குமே இந்த உலகத்திலே இறையாட்சி பணியை செய்வதற்கான பொறுப்பும் கடமையும் அப்பொழுதே நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஒருவேளை நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயம் திருமுழுக்கை பெயரளவில் வாங்கிவிட்டு அப்படியே இருந்திருந்தார் என்றால் அவரை கொன்றுவிருக்க மாட்டார்கள், அவர் குண்டுக்கு இரையாகி இருக்க மாட்டார். ஆனால் நான் திருமுழுக்கை பெற்றிருக்கின்றேன், இந்த திருமுழுக்கை நான் பெறுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு எனக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கின்றார், ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். ஆழமான இறை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனாக நான் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே ஆழமான இறை நம்பிக்கையோடு இந்த சமூகத்திலே நடைபெறுகின்ற தீமைகளை எல்லாம் நான் கேட்டு இந்த தீமைகளிலிருந்து மக்களை விடுதலை செய்வதற்காக நான் உழைக்க வேண்டும் என்ற ஒரு ஈடுபாட்டு ஆன்மீகம், ஒரு ஈடுபாட்டு இறையாட்சி ஆன்மீகம் அவருடைய உள்ளத்திலே, இதயத்திலே எப்பொழுதும் எரிந்து கொண்டிருந்த காரணத்தினால் எதிர்ப்புகள் வலுத்தது, சவால்களை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது, அவர் உயிரையும் கொடுக்க வேண்டிய அளவுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்திய திருஅவை மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய தல திருஅவை குளித்துறை மறை மாவட்டம் இன்றைக்கு பெருமகிழ்வு அடைகின்றது. காரணம், இந்த நட்டாலம் மண்ணிலே நம்முடைய புனித திருமுழுக்கு என்ற ஒரு அருளடையாளத்தை பெற்றது மட்டுமல்லாமல், அந்த திருமுழுக்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை உலகம் முழுவதற்கும் கற்றுக் கொடுத்திருக்கின்ற ஒரு மாபெரும் ஆசானாக அவர் இருந்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய மறை மாவட்டத்தில் உள்ள பொதுநிலையினருக்கும் இன்றைக்கு நான் சிறப்பாக என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய நாளை நம்முடைய மறை மாவட்டத்திலே உள்ள பொதுநிலையினர் பணிக்குழு, பொதுநிலையினர் இணைந்து இந்த திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அருமையாக. எனவே பொதுநிலையினரை நினைத்து குளித்துறை மறை மாவட்டம் பெருமைப்படுகின்றது. அவர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய பங்கேற்பு இந்த மறை மாவட்டத்திலே அல்லது இந்த மறை மாவட்டத்தை தாண்டி திரு அவையிலும் சமுதாயத்திலும் இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது நாம் பெருமைப்படுகின்றோம். எனவே புனித தேவசகாயத்தினுடைய முன்மாதிரியை பின்பற்றி நாமெல்லாம் அவரை போன்ற ஒரு பொதுநிலையினராக நம்முடைய வாழ்விலும் பணியிலும் வளர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தையும் ஆர்வத்தையும் இந்த நாள் நமக்கு மீண்டும் தர வேண்டும். நமது வாழ்வின் அர்ப்பணத்தை, நம்முடைய திருமுழுக்கினுடைய நோக்கத்தை புதுப்பித்து கொண்டு ஒரு ஆழமான இறை நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றது. இரண்டாம் வத்திக்கான் சங்கம் பொதுநிலையினரை பற்றி பேசுகின்ற பொழுது மிக அருமையாக சொல்லுகின்றது, பொதுநிலையினர்கள் இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கின்ற போதிக்கின்ற பணி, புனிதப்படுத்துகின்ற பணி, வழிகாட்டுகின்ற பணி என்று அனைத்து பணிகளிலும் தத்தம் நிலைமைகளில் அவர்கள் நிலைகளில் பங்கேற்கின்றார்கள் என்று. எனவே இந்த கடவுள் ஆண்டவர் இயேசு நமக்கு திருமுழுக்கின் பொழுது கொடுத்திருக்கின்ற இந்த முப்பணிகளையும் நாம் இந்த குளித்துறை மறை மாவட்டத்திலே இன்னும் சிறப்பாக
திருநிலையினரும் பொதுநிலையினரும் இணைந்து செய்வதற்கான ஒரு ஆற்றலை பெறுகின்ற ஒரு நாளாக கூட இந்த நாள் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திலே மீண்டும் நாம் வாசிக்கின்ற பொழுது பொதுநிலையினருடைய வாழ்வையும் பணியையும் சுட்டி காட்டுகின்ற பொழுது மிக அருமையாக சொல்லுகின்ற வார்த்தை, பொதுநிலையினர்கள் இந்த சமுதாயத்தின் மீது அதிகம் சார்பு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். பொதுநிலையினர்கள் இந்த உலகத்தை சமுதாயத்தை அவர்கள் புதுப்பிப்பதற்காக அழைக்கப்படுகின்றார்கள். எனவே அவர்கள் புலிக்காரமாக இந்த உலகத்தை அவர்கள் புதுப்பிக்க வேண்டும். இந்த உலகத்திலே உள்ள அத்தனை துறைகளுக்குள்ளாலும் அவர்கள் ஊடுருவ வேண்டும். குறுகிய வட்டத்திலே இருப்பவர்கள் அல்ல, மாறாக நமக்கு அருகிலே சமுதாயத்திலே இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்தனை துறைகளுக்குள்ளாலும் அவர்கள் ஊடுருவி இந்த உலகத்தையும் சமுதாயத்தையும் புதுப்பித்து தங்களையும் புதுப்பித்து அவர்கள் ஆழமான தங்களுடைய இறை நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்று இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த நல்ல நாளிலே நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மாபெரும் மறை சாட்சியாக புனிதராக இந்த நட்டாலம் மண்ணிலே பிறக்கச் செய்து இன்றைக்கு மீண்டும் அவரை ஒரு புதிய நிலைக்கு இறைவன் உயர்த்துகின்ற வேளையிலே அவருடைய முன்மாதிரியை நாம் பின்பற்றுவோம். அவருடைய ஆழமான இறை நம்பிக்கை, அவருடைய ஆழமான சமத்துவ வாழ்வுக்கான ஏக்கம், சமூக முன்னேற்றத்திற்கான ஏக்கம், ஏழைகள் மீது எளியவர் மீது கொண்டிருந்த அந்த பற்று, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வாக மலர இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக வேண்டுவோம். அந்த நல்ல கடவுள், அன்பு கடவுள் நம்மை பராமரித்து, நம்முடைய குடும்பங்களை பராமரித்து, இந்த குழித்துறை மறை மாவட்டத்தை பராமரித்து பாதுகாக்கின்ற அந்த நல்ல கடவுள், அன்பு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற மாபெரும் கொடையாகிய நம்முடைய மண்ணின் மைந்தர் மறை சாட்சி புனித தேவசகாயத்தினுடைய பரிந்து பேசுதலால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த திருத்தலத்தை நாடி வருகின்ற அத்தனை திருப்பயணிகளையும் இந்த குழித்துறை மறை மாவட்டத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.